Good morning. நம்ம 11th யூனிட்ல ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ் அப்படிங்கிறது அந்த யூனிட் உடைய ஹெட்டிங். அதில் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ், ப்ரீவியஸ் வீடியோ வரைக்கும் ஆல்கஹால்ஸ் அண்ட் ஃபீனால்ஸ் அப்படிங்கிறத பார்த்து முடிச்சோம். அதனுடைய செகண்ட் பார்ட் வந்து ஈத்தர்ஸ். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஸ்மாலஸ்ட் பார்ட் ஆஃப் த லெசன், ரொம்ப ஈஸியாக இருந்தது ஈத்தர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ பேஸ்ட் ஆன் த ஃபங்க்ஷனல் குரூப் ஒன்லி வி கிளாசிஃபை. ஆல்கஹால்ஸ்ல என்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருந்ததா பார்த்தோம் நம்ம, OH. இதுதான் ஆல்கஹால்ஸ், சிம்பிளா பண்ணுவோம். ஈத்தர்ஸ் என்ன, நம்ம நான் இன்ட்ரோடக்ஷன்ல கூட உங்களுக்கு சொன்னேன், 11th 10th கூட படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டோம்னா, ஜெனரல் ஃபார்முலா ஆஃப் ஈத்தர்ஸ் வந்து ROR. ஹியர் அகைன் ஆக்சிஜன் மேல இந்த ரெண்டு லோன் பேரலாம். ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, இந்த ஃபங்க்ஷனல் குரூப்ல OH இருந்தா ஆல்கஹால்ஸ், ஃபங்க்ஷனல் குரூப்ல வெறும் O. joined or bonded with two alkyl groups or aryl group or alkyl aryl. So இந்த ரெண்டும் என்ன வரலாம், alkyl group வரலாம், அல்லது ரெண்டுமே aryl. arylனா aromatic, நம்ம லெவல்ல C6H5 மேல போறது, அல்லது ஒரு பார்ட் aliphatic இன்னொரு பார்ட் aromatic. இதான் ஈத்தர்ஸ். ஸோ ஈத்தர்ஸ் வந்து நம்ம எப்படி கன்சிடர் பண்றோம், ஆல்கஹால்ஸ் எப்படி கன்சிடர் பண்ணோம், நம்ம அல்கேன், மீத்தேன், ஈத்தேன், புரோபேன் நம்ம இப்படி சொல்லலாம். இதுல H க்கு பதில் if you substitute OH, அது ஆல்கஹால். So alcohols are hydroxy derivatives of alkanes. ethers என்னன்னு சொல்லி நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். Instead of H we have OR. OR னா என்ன, alkyl oxygen. இது alkoxy சொல்லலாம். Let me repeat, alkoxy. இது hydroxy, இது alkoxy. So ethers are considered as alkoxy derivatives of alkanes or hydrocarbons அப்படின்னு assume பண்ணிக்கலாம். General formula ROR. Functional group is this: oxygen flanked either side by two alkyl or aryl groups or mixed alkyl aryl ரெண்டு கலந்துருக்கு. ஆக்சிஜன் தான் அதுல functional group. இப்போ இந்த ஈத்தர்ஸ்க்கு என்ன ஜெனரல் மாலிகுலர் ஃபார்முலா கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டோம்னா, ஜெனரல் மாலிகுலர் ஃபார்முலா CnH2n plus 2O அப்படின்னு சொல்லலாம். CnH2n plus 2O. சார் ஆல்கேன் CnH2n plus 2 இதுதானே சார்? ஆமா. ஆனா நம்ம இந்த ரெண்டு ஆல்கைல் குரூப் மட்டும் மறக்கக்கூடாது. அதனால this is the general molecular formula. நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் வரதுக்கு முன்னாடி ஈத்தர்ஸை நம்ம ஆல்கஹால்ஸை எப்படி கிளாசிஃபை பண்றோமோ அதுபோல ஈத்தர்ஸையும் நம்ம கிளாசிஃபை பண்ணலாம். எப்படி? ரொம்ப சிம்பிள். நம்ம ஒரு 1 மார்க் we can expect. ஈத்தர்ஸை நம்ம ROR நமக்கு தெரியும். இந்த ஈத்தர்ஸை நம்ம ரெண்டு மெயின் கிளாஸா சொல்லலாம். ஒன்று என்ன அப்படின்னு கேட்டோம்னா, சிம்பிள் ஈத்தர்ஸ். ரொம்ப சொல்லும் போதே புரியும். இதை சிமெட்ரிக்கல் ஈத்தர்ஸ் சொல்லலாம். another is mixed ether or unsymmetrical ethers. இதுலயே நம்ம வந்து aliphatic and aromatic அப்படின்னு கூட கிளாசிஃபை பண்றாங்க. எழுதும் போதே உங்களுக்கு புரியும். சிம்பிள் ஈத்தர்னா இந்த எத்தீரியல் ஆக்சிஜனுடைய both sides சேம் குரூப் இருக்கணும். சேம் தான் சிம்பிள். சேம் தான் சார். அலிஃபேட்டிக் போது ரெண்டு பக்கமும் மெத்தில், ரெண்டு பக்கமும் எத்தில், சேம் குரூப் பட் alkyl group இருக்கணும். aromatic ether சொன்னா both sides we should have same C6H5. இது ஒண்ணு மட்டும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த நேம் காமன் நேம்ல இருக்கிற டைமெத்தில் ஈத்தர், டைஎத்தில் ஈத்தர், டைஃபினைல் ஈத்தர் நேமிங் நம்ம அடுத்ததுல பார்க்கலாம். இதே மிக்ஸ்ட்னு சொன்னா சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆக்சிஜனுடைய both sides two different. Say let me write here, aliphaticல CH3O, எத்தில் குரூப்பை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி இப்படி போடலாம், ஷார்ட்டா C2H5 போடலாம். இன்னொரு கூட புக்ல கொடுக்குறாங்க CH3O. இந்த குரூப் போட்டா இது N ப்ரோபைல். பட் இதுவே நம்ம ஐசோப்ரோபைல் அப்படின்னு அடிக்கடி கேள்விப்பட்டிருக்குமே, மெத்தில் ஐசோப்ரோபைல் ஈத்தர். ஸோ இதுல அலிஃபேட்டிக் டூ alkyl groups are different. அதான் mixed. aromaticல சார் ஒரு சைடு aryl group, ஒரு சைடு alkyl group இருக்கலாம். ஸோ இது ஒன்று போதும். இதுக்கு பேர் அனிசால் அப்படின்னு பேர். இதெல்லாம் படிக்கலாம். இதுதான். இதில் ஏதாவது ஒரு நேமை சொல்லி நேம் தான் கொடுப்பாங்க. பர்டிகுலர்லி IUPAC கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இது சிம்பிளா மிக்ஸ்டா ஐடென்டிஃபை பண்ணுங்க 1 மார்க்ல கேட்கலாம்.
ஸோ இதுதான் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஈத்தர்ஸ். வெரி வெரி சிம்பிள். கோ த்ரூ பண்ணுங்க, டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கங்க சிம்பிளுக்கும் மிக்ஸ்டுக்கும். சிம்பிள்ல அலிஃபேட்டிக், சிம்பிள்ல அரோமேட்டிக். அதே மாதிரி மிக்ஸ்ட்லயும் அலிஃபேட்டிக் இருக்கு, அரோமேட்டிக் இருக்கு, புரிஞ்சுக்கங்க. இப்போ அடுத்தது வந்து இந்த ஸ்ட்ரக்சர் அப்படின்னு படிக்கும்போது ஆல்கஹால்ஸ்ல உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கும். அதாவது இந்த ஆக்சிஜன் இதுல sp3 hybridization நடக்கும். அதுல sp3 hybridization will have 4 orbitals. இந்த ரெண்டு ஆர்பிட்டால்ல லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இதுல ஒரு ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டால்ல ஒன் அன்பேர் இதுதான் பாண்ட் ஆகணும். இங்க வந்து ஒரு கார்பன்லயும் sp3 ஹைபிரிடைஸ்ட் ஒன்னொன்னுலயும் ஒரு எலக்ட்ரான் இருக்கும். அப்ப இது ரெண்டும் ஓவர்லாப் ஆகும். So we have one sigma bond between oxygen and the carbon of the alkyl group. இதுல மற்றதெல்லாம் பாண்ட் ஆயிடும். ஆல்கஹால்ல எங்க பார்த்தோம்னா ஹைட்ரஜன் அதுல வந்து 1s ஆர்பிட்டால் ஓவர்லாப்ஸ், ஸ்பேரிங் 1 எலக்ட்ரான், பாண்டிங். இப்படி படிச்சோம். பட் இங்க ஈத்தர்ல இந்த சைடு என்ன இருக்கோ அதே தான் இந்த சைடும், அதே தான் இன்னொரு கார்பன் அங்க சேச்சுரேட்டட் கார்பன். சோ இந்த கார்பன்ல we have sp3 hybrid orbitals having 1 electron each, 1 2 3 4. இந்த ரெண்டு ஓவர்லாப் ஆச்சு. சோ again a sigma bond here. இங்க OH க்கு பதில் OC. இது அதே போல இந்த 3 bonds. ஆல்கஹால்ல நம்ம கேள்விப்பட்டோம். ஆல்கஹால்ல இப்படி வெச்சுமா நம்ம ஆல்கஹால் இப்படி போட்டுக்கிறேன். இங்க 2 lone pairs, இங்க கார்பன், இங்க ஹைட்ரஜன். இதுல என்ன பாண்ட் ஆங்கிள் இருக்கிறதா சொன்னோம் நம்ம 108.9 டிகிரி. ஆக்சுவலா டெட்ராஹீட்ரல் ஷேப் இருக்கணும் sp3 னாவே. டெட்ராஹீட்ரல் பாண்ட் ஆங்கிள் என்னன்னு சொன்னோம் நம்ம 109.5 டிகிரி. ஆல்கஹால்ஸ்ல இது ஏன் லெஸ் அப்படியே நம்ம சொல்லணும். ஆல்கஹால்ஸ்ல இது ஏன் குறைச்சலா இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா இந்த லோன் பேர் ரிபல்ஷன் எக்ஸஸா இருக்கும் பொழுது இந்த ரிபல்ஷனால இந்த பாண்ட் என்ன ஆச்சுன்னு கேட்டோம்னா இப்படி இருக்கிறது ரிபல்ஷனை அவாய்ட் பண்றதுக்காக, ரிபல்ஷனை மினிமைஸ் பண்றது அப்படி குறைஞ்சிச்சுங்களா. அதனால 109 பதில் என்ன இருக்குன்னா 108. பட் ஈத்தர்ஸ்ல இந்த பாண்ட் ஆங்கிள் 109 விட அதிகமா 111.7 இந்த கம்பேர் பண்ணுவோம். 1 மார்க்ல கேட்கும். டெட்ராஹீட்ரல் பாண்ட் ஆங்கிள் இஸ் 109.5 டிகிரி. மீத்தேன்ல இருக்கும். மீத்தேன் என்ன ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், CH4. இதுல எல்லாமே பாண்ட் பேர் பெர்ஃபெக்ட் டெட்ராஹீட்ரல். இதுல 109.5 டிகிரி 10th ல இருந்து படிச்சிருக்கீங்க. ஆச்சுங்களா. வாட்டர்ல படிச்சிருப்பீங்க. வாட்டர்ல பார்த்தோம்னா 107 இருக்கும் குறைச்சல். காரணம் என்னன்னா ரெண்டு லோன் பேர் அப்படின்னு படிச்சிருக்காங்க. ஆல்கஹால்ல பார்த்தோம்னு சொன்னா அதே லோன் பேர், பட் இந்த பெரிய வாட்டர்ல என்ன இதெல்லாமே நீங்க படிச்சதுதான். வாட்டர்லயே ரெண்டு லோன் பேர் இருக்கு. இதுலயே பாண்ட் ஆங்கிள் 109 விட கம்மியா இருக்குது அப்படின்னு 107. இந்த ரெண்டும் அப்படின்னு சொல்றோம். சரி சார், அப்ப அதே தானே ஆல்கஹால்ல இருக்குது. புக்ல டீல் பண்ணல சொல்றேன். ஆல்கஹால்ல இந்த பக்கம் இருக்க குரூப் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா இந்த பக்கம் இருக்க குரூப் அல்கைல் குரூப். திஸ் இஸ் பல்கியர் குரூப். அப்போ இந்த டிஃபரன்ஸ் இருக்குது. வாட்டர்ல 107, இதுல 108 கொஞ்சம் அதிகம். ஆல்கஹால்ல இப்படி, ஈத்தர்ல ஏன் சார் ரொம்ப அதிகமா இருக்குன்னு கேட்டோம்னா நினைச்சு பாருங்க, இதுவும் பல்கியர் அல்கைல் குரூப், இதுவும் தடியா இருக்கிற அல்கைல் குரூப், இதுவும் தடியனா இருக்குது. அப்ப ரெண்டு பல்கியர் அல்கைல் குரூப் என்ன பண்ணும், இந்த ரிபல்ஷனை விட இது இந்த லோன் பேர் ரிபல்ஷனை விட, இது பேர் ஸ்டீரிக் எஃபெக்ட்னு பேர். இதெல்லாம் வேண்டாம். இந்த பல்கியர் அல்கைல் குரூப் என்ன பண்ணணும், ஒண்ணு நிறைய ரிபல் பண்ணணும். ஸோ இந்த ரிபல்ஷனோட இந்த ரிபல்ஷன் இஸ் ப்ரிடாமினன்ட். அதனால இந்த பாண்ட் என்ன ஆகும்னா அப்படி அந்த ரிபல்ஷனால எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ இது அதிகம். இதை ஒரு 2 மார்க்கோட கேட்கும். ஈத்தர்ல ஏன் பாண்ட் ஆங்கிள் 109 விட அதிகமா இருக்கு கேட்கலாம். ஸோ இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. திரும்பவும் சொல்றேன், டெட்ராஹீட்ரல் பாண்ட் ஆங்கிள் இஸ் 109.5 டிகிரி. வாட்டர்ல 11th படிச்சுங்க 107, ஆல்கஹால்ஸ்ல 108.9, ஈத்தர்ஸ்ல 117. ஒரு 1 மார்க்ல சூஸ் கரெக்ட் ஆன்சர்ல எதுல அதிகம்,
டெட்ராஹெட்ரல் பாண்ட் டயக்ராம் சொல்லிடுவாங்க. எதுல இதை விட எதுல அதிகமா இருக்குது, எதுல குறைச்சலா இருக்குன்ற மாதிரிலாம் கேட்பாங்க. இதை புரிஞ்சுப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த நேமிங் பண்ணணும். நேமிங் போது as usual காமன் மெத்தட், IUPAC மெத்தட்லாம் இருக்கு. காமன் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் எழுதுறேன். CS3 OCS3, அதே மாதிரி CS3 O எத்தில் குரூப் இருக்க மாதிரி வரேன். ஸோ நெக்ஸ்ட் அதே போல ரெண்டு பக்கமே எத்தில் குரூப் CS2 O CS2 CS3 இதுதான் குவைட் ஆஃபன் நம்ம படிக்க போறோம். இந்த பக்கம் மெத்தில், இந்த பக்கம் N ப்ரொபைல், இந்த பக்கம் மெத்தில், இந்த பக்கம் ஐசோ ப்ரொபைல். இதெல்லாம் முதல்ல அஸ்யூம் பண்ணலாம். சரிங்களா? இப்போ இதுல காமன் மெத்தட்ல என்ன சொல்றோம் நம்ம, the name should end with ether. அல்கைல் குரூப் நேமை மென்ஷன் பண்றோம். அப்ப இதுக்கு என்ன பேர் சொல்லலாம் நம்ம, டை மெத்தில் ஈத்தர். நான் எழுதணும்னா எழுதுறேன் டை மெத்தில் ஈத்தர். இதனுடைய நேம் என்ன சொல்லலாம், எத்தில் மெத்தில் ஈத்தர். ரெண்டும் இருக்கு, மெத்தில் இருக்கு எத்தில் இருக்கு. ஆனா ஆல்பபெட்டிக்கலா அந்த அல்கைல் குரூப் நேமை ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். எத்தில தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும். ஃபார்முலா எழுதும்போது ஸ்மாலர் குரூப் முன்னாடி இருக்கும், லார்ஜர் குரூப் பின்னாடி இருக்கும். பட் நேம் சொல்லும்போது ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் ஃபாலோ பண்ணும். அப்ப இது எத்தில் மெத்தில் ஈத்தர், எத்தில் மெத்தில் ஈத்தர். இது டவுட்டே இல்ல, டை எத்தில் ஈத்தர் இது தெரியுது. இது வரும்போது மெத்தில் N ப்ரொபைல், இந்த ப்ரொபைல்ல இருக்க P அதான் ஆல்பபெட்டிக்கலி செகண்ட். அப்ப இது வந்து மெத்தில் N ப்ரொபைல் ஈத்தர் சொல்லலாம். இது என்ன சொல்லுவோம், மெத்தில் ஐசோ ப்ரொபைல் ஈத்தர். இதெல்லாம் காமன் மெத்தட். பட் IUPAC தான் நமக்கு தெரியணும். IUPAC ல எப்படி சொல்லுவோம்னா, the first half இருக்கு இல்லைங்களா, up to oxygen. நான் சொன்ன மாதிரி முதல்ல ஸ்மாலர் அல்கைல் குரூப் எழுதணும். எழுதுற முறை வேற, இதான் கன்வென்ஷன். ஸ்மாலர் அல்கைல் குரூப் ஃபர்ஸ்ட், லார்ஜர் அல்கைல் குரூப் லாஸ்ட். பட் நேம் பண்ணும்பொழுது அது வேற மெத்தட். ஸோ ஸ்மாலர் அல்கைல் குரூப் பிளஸ் ஆக்சிஜன் இருக்கு இல்லைங்களா. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, அல்கைல் பிளஸ் ஆக்சிஜனை ஆல்காக்சி அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கணும். மெத்தில் ஆக்சிஜன் இருந்தா மீத்தாக்சி, எத்தில் ஆக்சிஜன் இருந்தா ஈத்தாக்சி, அது போல. ஸோ ஆல்காக்சி. இந்த பார்ட் வந்து இந்த பின்னாடி இருக்கு இல்லைங்களா, இந்த லாஸ்ட்ல இருக்க லார்ஜர் அல்கைல் குரூப், அது ஆல்கேன் என்ன ஆல்கேன்னு முடிவு பண்ணிக்கணும். பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் கார்பன் தான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ இது என்ன சொல்லுவோம் நம்ம, மீத்தாக்சி ஒரு கார்பன் இருக்கனால மீத்தேன், மீத்தாக்சி மீத்தேன். இது மீத்தாக்சி 2 கார்பன் ஈத்தேன். இது ஈத்தாக்சி ஈத்தேன், ஈத்தாக்சி ஈத்தேன். இது சொல்லும்போது மீத்தாக்சி ப்ரோபேன், இதுவும் மீத்தாக்சி ப்ரோபேன். திஸ் இஸ் நாட் சைட் செயின். இதுல மிடில்ல இந்த மீத்தாக்சி ஆல்கேனுடைய டெரிவேட்டிவ். அப்போ இதுல மீத்தாக்சி எத்தனாவது கார்பன்ல இருக்கு, 1 2 எப்படி வேணா வச்சுக்கலாம். சோ இந்த ரெண்டும் புரிஞ்சுக்கோங்க. இது வந்து 1 மீத்தாக்சி ப்ரோபேன். ப்ரோபேன்ல 1வது கார்பன்ல மீத்தாக்சி, இதே ப்ரோபேன்ல செகண்ட் கார்பன்ல மீத்தாக்சி, 2 மீத்தாக்சி ப்ரோபேன் சொல்றோம். சோ இந்த பேசிஸ்ல நமக்கு புக்ல பாத்தீங்கன்னா ஒரு சில இது கொடுக்குறாங்க. நான் புக்ல இருக்கிறத சொல்றேன். புக்ல பேஜ் நம்பர் 133ல இந்த இது கொடுக்குறாங்க பாருங்களேன். சே இதெல்லாம் சும்மா கேட்டா CS3O, இந்த பக்கம் CH3 CH3 இப்படி போறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது நான் காமன் மெத்தட்ல என்ன பேர் சொல்லுவீங்க நீங்க, மெத்தில். இது டெர்ஷரி பியூட்டைல், மெத்தில் டெர்ஷரி பியூட்டைல். இதுல எதை ஆல்பபெட்டிக்கலா ஃபர்ஸ்ட் சொல்லணும், பியூட்டைல். அப்ப டெர்ஷரி பியூட்டைல் மெத்தில் ஈத்தர். IUPAC ல போகும்போது so this is methoxy. இதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, லாங்கஸ்ட் செயின் தான் பார்க்கணும். 3 கார்பன், இப்படி பார்த்தா 2. so longest chain 3 கார்பன் போது பியூட்டேன் டெரிவேட்டிவ். பியூட்டேன்ல செகண்ட் கார்பன்ல இருக்குது அப்படின்னு கேட்கும்போது this is 2 methoxy butane. இதெல்லாம் ஒன் மார்க்ல கேட்டகல 2 methoxy butane. அல்கேன்ல எத்தனாவது கார்பன்ல இந்த அல்காக்சி குரூப் இந்த மாதிரி கேட்போம். so 2 methoxy butane. சரி, அரோமேட்டிக் சார் மற்றதெல்லாம் நீங்களே கத்துக்கலாம். அரோமேட்டிக் சொல்லும் பொழுது நம்ம இந்த ஒரு 2 3 நம்ம கொடுக்குறாங்க. அரோமேட்டிக் வரும்பொழுது அரோமேட்டிக் குரூப்பை தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். இது வந்து ஒரு கன்வென்ஷன். ஸோ அரோமேட்டிக் குரூப் ஃபர்ஸ்ட், அலிஃபேட்டிக் பின்னாடி.
ஏன்னா இது நம்ம எப்படி அஸ்யூம் பண்ணோம்னா ஃபீனால் போன டாபிக்ல சொல்லி கொடுத்தேன். இதுல Hக்கு பதில் இந்த குரூப் இப்படி அஸ்யூம் பண்ணோம். அப்பதான் நேமிங் பண்றதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இதே C6H5 O C6H5 காமன் மெத்தட்ல இதுக்கு பேரு மெத்தில் ஃபினைல் ஈத்தர். அல்பபெட்டிக்கலா மெத்தில் ஃபினைல் ஈத்தர், எத்தில் ஃபினைல் ஈத்தர், டை ஃபினைல் ஈத்தர் காமன்ல. ஆனா இது வந்து காமன்ல மெத்தில் ஃபினைல் ஈத்தர்ன்றதை விட அனிசால் அப்படின்னு ஒரு கமர்ஷியல் நேம் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த நேம் தான் ஒரு நல்ல பேர். அதே மாதிரி இதுக்கு பேர் ஃபினட்டோல் அப்படின்னு பேர். எத்தில் ஃபினைல் ஈத்தர்ன்றத ஃபினட்டோல். இது அடுத்து பாருங்க டைஃபினைல் ஈத்தர். அதே தான் IUPAC போகும்போது சார் அப்படின்னு கேட்கும்போது நம்ம இதை லார்ஜர் குரூப்பை தான் ஹைட்ரோ கார்பனா கன்சிடர் பண்ணணும். இதுதான் லார்ஜர் குரூப். அப்ப இதை மீத்தாக்சி பென்சீன்ல இருக்குது. பென்சீன் C6H5 ஒரு H மீத்தாக்சி. அதே மாதிரி ஈத்தாக்சி பென்சீன், இது ரெண்டுமே C6H5 தான். அப்ப ஃபினைல் ஆக்சிஜன் ஃபீனாக்சி பென்சீன். ஸோ இதுலலாம் 1 மார்க் ஏதாவது கேட்கலாம். அது கொஞ்சம் சீரியஸா இந்த IUPAC மெத்தட் ஆஃப் நேமிங் பார்த்து வச்சுக்கோங்க. இதுதான் IUPAC மெத்தட் ஆஃப் நேமிங் ஆஃப் ஆல்கஹால்ஸ். இப்போ இந்த ஈத்தர்ஸ், இந்த ஈத்தர்ஸ்க்கு நமக்கு கிளாசிஃபிகேஷன் முடிஞ்ச பின்னாடி பாண்டிங் பத்தி பேசிட்டு அடுத்தது எதுக்கு வந்தோம் நம்ம அப்படின்னு கேட்டோம்னா இந்த ஸ்ட்ரக்சர் தான் பாண்டிங். அடுத்து இந்த நேமிங். வழக்கம் போல ப்ரிப்பரேஷன், ப்ராப்பர்ட்டிஸ், யூசஸ் இதான் படிக்கணும். இந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஈத்தர்ஸ் அப்படிங்கிறதுல இருந்து we can expect a question. அதில் நம்ம few methods of preparation வரோம். அதில் one of the important method வந்து dehydration of alcohols அப்படிங்கிறது. இதுக்கு மெக்கானிசத்தோட கேட்கலாம். dehydration of alcohols. உடனே நீங்க இதே லெசன்ல ஆல்கஹால்ஸ் டீஹைட்ரேஷன் அல்கீன் வருதே அதே மாதிரி, பட் மெக்கானிசம் இஸ் டிஃபரெண்ட். அதுல பார்த்தோம்னா இது நீங்க படிச்சீங்க. எத்தனால் CH3 CH2OH கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் போட்டு ஒரு 443 கெல்வின் ஹீட் பண்ணினா 443 கெல்வின் ஹீட் பண்ணினா இது intramolecular dehydration. intramolecular என்ன within the molecule water போச்சு அல்கீன் வந்தது படிச்சோம் இல்லைங்களா? அதே மாதிரி இருக்கும். இத வச்சு கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா क्वेश्चन கேட்பாங்க. இதே எத்தனால், ஓகே, இதே எத்தனால், இதே கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட், கான்சன்ட்ரேட்டட் H2SO4, but temperature is 413 அல்லது 410 கெல்வின் சொல்லுவாங்க. இப்போ என்ன ஆகும்னா இன்டர்மாலிகுலர் டீஹைட்ரேஷன். இன்டர்மாலிகுலர்னா பிட்வீன் டூ. சரி, நான் இங்க ரெண்டுன்னு போட்டுக்கலாம். அல்லது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா CH3 CH2OH. இப்போ ஒரு வாட்டர் ரிமூவ் பிட்வீன் டூ மாலிகூல்ஸ். ஸோ இது இன்டர்மாலிகுலர் இன்ட்ராமாலிகுலர். வாட்டர் போச்சுன்னா என்ன வரும்? எத்தில் ஆக்சிஜன் எத்தில் டை எத்தில் ஈத்தர். சிம்பிளா 2 மார்க்ல what happens when ethyl alcohol or ethanol is heated with concentrated H2SO4 at அப்படிங்கும்போது டெம்பரேச்சரை நோட் பண்ணுங்க. லோயர் டெம்பரேச்சர் இது இருந்தா வாட்டர் போக ஈத்தர், ஹையர் டெம்பரேச்சர் 440 இருந்தா வாட்டரே தான் போகுது. இது வந்து இன்ட்ராமாலிகுலர் அல்கீன் கிடைக்குது. இந்த டிஃபரன்ஸ் வச்சு क्वेश्चन கேட்பாங்க. இதுக்கு ஒரு மெக்கானிசம் கொடுக்குறாங்க, உங்களுக்கு தெரிஞ்சதே தான். சரி, நான் எத்தனால் எடுத்திருக்கேன். as usual இதுல lone pair of electron sulfuric acid. இந்த மெக்கானிசம் நம்ம வந்து E2 மெக்கானிசம் சொல்லி கொடுத்தோம். இந்த சல்ஃபியூரிக் ஆசிடை நம்ம இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி கன்சிடர் பண்ணிக்கிட்டோம். முதல்ல இதை போட்டு ஹீட் பண்ணும்பொழுது ஸோ புரோட்டோனேஷன் நடக்கும். புரோட்டோனேஷன் அக்செப்டிங் எ புரோட்டான். now this becomes CH3 CH2O. இந்த இடத்துல ஒரு H இன்னொரு H. so this becomes positive. இது என்ன வெளியில போயிட்டது? இந்த பாண்ட் இங்க போறதுனால OSO3 H minus. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா இந்த வாட்டர் ரெடிலி மூவ்ஸ் அவுட். வாட்டர்ல இருக்க இந்த வாட்டர் இந்த CH2 க்கு ஆக்சிஜனுக்கு பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆயிடுது. அப்ப this goes out as water. இப்பதான் இன்னொரு ethanol molecule comes into the picture. இன்னொரு ethanol.
இந்த bond இதோட break ஆன உடனே so this electron is being donated to this carbon. அப்ப இங்க என்ன வரும் பாத்தீங்கன்னா இது வாட்டரா போயிடுச்சு. so I let me remove water. இதுல என்ன இருக்கு CH3 CH2 இந்த ஆக்சிஜன் போய் இந்த கார்பன்ல சேர்ந்தது. அப்ப O இந்த H இருக்குது CH2 CH3 இந்த ஆக்சிஜன் வந்து பாசிட்டிவ். இப்போ என்ன ஆகும் அப்படிங்கற நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த பாண்ட் இருக்கு இல்லீங்களா this breaks I mean இந்த பாண்ட்ல இருக்க break ஆகி the electron comes to the oxygen. electron இது வந்த உடனே பழையபடி இங்க லோன் பேர் ஆல்ரெடி இருக்கு இது ஒரு லோன் பேர் வந்து H will go out as H+ இதோட சேர்ந்துரும். அப்ப பழையபடி sulfuric acid will be regenerated, so it is a catalyst only. அப்ப இந்த H+ போன உடனே நமக்கு என்ன வருது CH3 CH2 O CH2 CH3 டைரக்ட் ஈத்தர் H+ போயிடுது காட்டலாம். சோ இந்த மெக்கானிசம் கேட்டாலும் கேட்கும். இதுலயும் மெக்கானிசம் இருக்கு இதுலயும் இருக்கு. இதுல என்ன மெக்கானிசம் ஞாபகம் பாருங்க. என்ன மெக்கானிசம்னா இந்த ஸ்டெப்ல வாட்டர் போகும் இங்க ஒரு H+ போறதா காட்டி முடிச்சோம். பட் இதுல ஈத்தர் வரும் பொழுது இந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ரெண்டு ரியாக்ஷனுக்குள்ள டிஃபரன்ஸ் டெம்பரேச்சர் பார்த்துங்க ரெண்டுக்கும் உள்ள மெக்கானிசமும் பார்த்துங்க. இந்த நாலு விஷயத்துல ஏதாவது ஒன்று 1 மார்க் 2 மார்க்ல கேட்பான். நல்லா புரிஞ்சு படிங்க. இதான் வந்து டீஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ் ப்ரிப்பரேஷன்ல ஒரு மெத்தட் படிச்சிருக்கோம். இன்னும் ரிமைனிங் மெத்தட்ஸ் இருக்கு பிளஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோ